சோழிங்கநல்லூர் பகுதி மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ளதாக அமையவிருக்கிற அந்த மருத்துவமனை 66 கோடி 50 லட்சம் மதிப்பீட்டிலானது. அதையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து கண்ணகி நகர் பகுதியில் இன்றைக்கு கபடி போட்டியில் கண்ணகி நகரைச் சேர்ந்த வீராங்கனைகள் உலக அளவில் புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் தாட்கோ அமைப்பின் சார்பில் ஒரு கபடி மைதானத்தை கட்ட திட்டமிட்டு அந்த பணிகளும் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. அதையும் இறுதியான திட்டப்பணியாக அதை தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள். ஆக நாளை 2 நாட்கள் கழித்து 25ஆம் தேதி காந்தி கஸ்தூரிபாய் மருத்துவமனையில் 33 கோடி 32 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மருத்துவமனை கட்டிடத்தையும், எழும்பூரில் கட்டப்பட்டிருக்கிற 54 கோடி மதிப்பிலான ஒரு மருத்துவமனை கட்டிடத்தையும், 5 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு ஷெல்டரையும், தொடர்ந்து சைதாப்பேட்டையில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற 4 கோடியே 39 லட்சம் மதிப்பீட்டிலான ஒரு சமூக நல கூடத்தையும், தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனையும், கண்ணகி நகரில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கபடி விளையாட்டு மைதானத்தையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். ஆக ஒரே நாளில் ஏறத்தாழ ஒரு 130-140 கோடி ரூபாய் 165 கோடி மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தினந்தோறும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் சென்னையின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு ஏராளமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலான ஒன்றுதான் திரு மகேஷ்குமார் அவர்களுடைய முன்னெடுப்பில் உருவாகி இருக்கிற இந்த உடற்பயிற்சி கூடம். தற்போது இது இளைஞர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. 18 மாசம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 ஒப்பந்தக்காரர்களுக்கு பிரித்து தரப்பட்டிருக்கிறது. 3 ஒப்பந்தக்காரர்களுமே இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள். ஒரு 160 மரங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படவிருக்கிறது. அந்த 160 மரங்களுக்கு ஈடாக ஒரு 1600 மரங்கள் அந்த வளாகத்திலேயே நடப்படவும் இருக்கிறது. இப்பொழுது இந்த அடிப்படை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் ஒரு 18 மாத காலத்திற்குள் நிச்சயம் அது பயன்பாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கும் இருக்கிற அந்த எண்ணம் அவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் அதை வெளிப்படையாகவே நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திரு ஓபிஎஸ் அவர்களும் கூட அதேதான் சொல்லி திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்று மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களும் அதையே சொல்லியிருக்கிறார்.